உங்கள் அனைவரையும் PSSM மற்றும் PMC தமிழ் சார்பாக மாலை தியான மலர் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மிக்கேல் நைமி அவர்கள் எழுதிய மிர்தாத்தின் புத்தகத்தில் இருக்கும் ஞானத்தை வழங்க பலர் வந்துள்ளனர். பல ஆசான்களின் வாயிலாக நாம் அதை அறிந்து வருகிறோம். இன்று அந்த வகையில் பிரமிட் ஆசான் பூர்ணிமா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம் மாஸ்டர்ஸ். வெல்கம் மேம். PSSM மற்றும் PMC தமிழ் சேனலுக்கும் நன்றி கலந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மிர்தாத்தின் புத்தகம் நிகழ்ச்சியில பகுதி 22, 23 இதுதான் பார்க்க போறோம். தலைப்பு என்னன்னா ஆண் பெண் உறவு மற்றும் பிரம்மச்சரியம் பற்றியும் முதுமை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டுமே கொஞ்சம் விரிவான சாப்டர்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு அதோட மைய கருத்தை மட்டும் தொகுத்து இன்னைக்கு நான் உங்களோட பகிர்றதுக்கு இருக்கேன். ஒரு சில இடத்துல அவரோட ஆழமான கருத்துக்களும் பகிர்றேன். சோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது ஆண் பெண் திருமணம், பிரம்மச்சரியம், இத பத்தி மிர்தாத் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது. நரோண்டாவும் சமோராவும் அந்த மடாலயத்துல இருக்கிற ஒரு பூங்கால தண்ணி அந்த செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க, நீர் பாய்ச்சிட்டு. அது ஒரு மதிய வேளை, நல்ல ஒரு சுட்டெரிக்கும் சூரியன் இருக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற ஒரு மதிய வேளையில நீர் பாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க மிர்தாத் வராரு. வந்துட்டு நரோண்டாவை கேக்குறாரு, நரோண்டா, இங்க இருக்கிற அல்லி மலர்கள் என்ன சொல்லுது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நரோண்டா சொல்றாரு, என்கிட்ட எதுவும் சொல்லலையே குரு, எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு. அதுக்கு எனக்கு கேக்குது, நான் நரோண்டாவை நேசிக்கிறேன், நரோண்டாவோட இனிமையான இதயத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லி மலர்கள் சொல்றது எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்லி மிர்தாத் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற அந்த குளம் அந்த குளத்தோட நீர் என்ன சொல்லுது நரோண்டா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நரோண்டா சொல்றாரு, எனக்கு எதுவுமே கேட்கல குரு, என்னோட காதுக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மிர்தாத் சொல்றாரு, என்ன சொல்றது, நான் நரோண்டாவை நேசிக்கிறேன், அவரோட தாகத்தை தணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், அவரால் நேசிக்கப்படுற அந்த அலிமலர்களோட தாகத்தை தணிக்கவும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றது உங்க காதுல விழலையான்னு கேக்குறாரு. இல்ல குரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இந்த சுட்டெரிக்கும் இந்த கதிரொளி கொண்ட இந்த பகல் பொழுது உன்னை பார்த்து என்ன சொல்லுது, உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, அவரு என்னோட செவிகளுக்கு எதுவும் எட்டல அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த பகல் சொல்லுது, நான் நரோண்டாவை ரொம்ப நேசிக்கிறேன், என்னோட கதிரொளி கொண்ட இந்த கரங்களால நான் அவரை தாங்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பகல் வெளி ஒண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லி மிர்தாத் சொல்றாரு. எனக்கு கேட்கல குரு அப்படின்னு சொல்லிட்டு நரோண்டா சொல்றாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட குழந்தைகள் தான். எல்லா விஷயங்களும் நம்மளை விரும்புது, எல்லா விஷயங்களும் நம்மளுக்காக நம்மளை நேசிச்சு நம்மளை ஏத்துக்கிட்டு நம்மளுக்காக அவற்றோட பலனை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த ஒரு தூய்மையான அன்பு நம்ம மேல செலுத்துறதுக்கு எல்லா விஷயமுமே தயாரா இருக்கு பிரபஞ்சத்துல. ஒரு மலர்ல இருந்து, ஒரு தண்ணில இருந்து, ஒரு வெயில்ல இருந்து, ஒரு சூடுல இருந்து, எல்லாமே தயாரா இருக்கு. ஆனா அந்த அன்பை அனுபவிச்சுட்டு அதை அட்வான்டேஜா எடுத்துக்காதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த அன்புனால கெட்டு போகாதவங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். அந்த அன்பை ஏத்துக்கிட்டு அதுக்கு திருப்பியும் பிரதி உபகாரம் பண்றவங்க ரொம்ப ரொம்ப சில பேர் தான் அப்படின்னு சொல்லி மிர்தாத் சொல்றாரு. அந்த அன்புனால கெட்டு போகாதவங்க கொஞ்சம் சில பேர் தான். ரொம்ப நிறைய பேர் அந்த இயற்கை நம்மளுக்கு கொடுக்குற அந்த கொடைகளை நாம ஏத்துக்கிட்டு இயற்கைக்கு மாறாவே நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் இதுல சொல்றாரு. அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கெட்டு போகாதவர்களுக்கு, அதாவது அந்த இயற்கை பொழியிற அன்புனால கெட்டு போகாதவர்களுக்கு பாம்பு கடி கூட முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குமா. அந்த அன்புல நனைஞ்சு அதை மிஸ்யூஸ் பண்றவங்க, இல்ல அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா கூட அது பாம்பு கடி மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி, அப்படித்தானே சமோரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அங்க சமோராவும் இருக்காரு. வழக்கம் போல சமோரா அவரோட குனிஞ்ச தலையில ஒரு மாதிரி ஒரு சோகமா தான் அவர் அந்த நீர் பாய்ச்சிட்டு இருக்காரு. ஆனா மிர்தாத் இதெல்லாம் பேசினதை கேட்டுட்டு உடனே அவர் தலை தூக்கி, ஆமா குரு, ஆமா, எனக்குள்ள இருந்த ஆழ்ந்த ரகசியத்தை நீங்க உங்களோட சொற்களால நீங்க வெளிக்கொண்டு வந்துட்டீங்க. இனிமே நான் அதை என்னோட இதயத்துல வச்சு என்ன அது ரொம்ப பாரமா இருந்தது, அந்த பாரத்தை நான் இப்ப இறக்கி வைக்க போறேன். உங்ககிட்ட மட்டும் கிடையாது,
இந்த அல்லி மலர்கள் கிட்டயும் இந்த குளத்துக்கிட்டையும் நரண்டா கிட்டயும் எல்லார் முன்னாடியுமே வந்து நான் என்னோட பாரத்தை இறக்கி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சமோரா சொல்றாரு. அப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட இளமை காலத்துல வந்து நான் ஒரு பெண்ணை வந்து காதலிச்சேன். அந்த பெண் தான் எனக்கு எல்லாமாவும் இருந்தா. அவளோட நினைவுதான் என்ன ஃபுல்லாவே சூழ்ந்து இருந்தது. அவளோட அந்த காதல் கொண்ட அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான் எப்படி இருந்தேன்னா, அந்த ஒரு அதாவது அந்த கவிதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இரவின் நீளம் புரியும். காதல்ல இருக்கும் போது அவர் எப்படி சொல்றாரு, விவரிக்கிறாருன்னா, வரப்போற எல்லா நாட்களையும் விட நான் வந்து இளையவனா இருந்தேன். முடிந்த காலம் சென்ற எல்லா நாட்களையும் விட நான் வந்து மூத்தவனா இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து நான் அந்த ஒரு காதலோட திகைப்புல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதல் கதையை வந்து வர்ணிக்கிறாரு சமோரா. வர்ணிச்சுட்டு அவளோட நினைவுகள் தான் என்ன முழுக்க சூழ்ந்திருந்தது. நான் காதல்ல அந்த அளவுக்கு ஆழமா இருந்தேன். ஆனா ஒரு நாள் வந்து அவ பேர் வந்து ஹோக்லா. ஒரு நாள் வந்து ஹோக்லா வந்து மரணம் அடைஞ்சிட்டா. அப்போ மரணம் அடையும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, என்னால வந்து அந்த துயரம் வந்து தாங்கவே முடியல. நான் வந்து நொறுங்கி போயிட்டேன். நான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா நான் வந்து எரிஞ்சு போயிட்டேன். வெறும் சாம்பல் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இப்போ அந்த சாம்பலா இருக்கிற அந்த எரிஞ்ச சாம்பலா இருக்கிற இந்த சமோராவை திருப்பியும் நான் உயிர்ப்பித்து கொண்டு வரணும். திருப்பியும் நான் அந்த இதுல இருந்து வெளியில வரணும். கண்டிப்பா நான் வருவேன். அதுக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி சமோரா சொல்றாரு. அப்போ வந்து இவரை மிர்தாத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சமோரா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த மடாலயத்துக்கு வந்ததுக்கான காரணமே பாத்தீங்கன்னா, என்னோட துக்கத்தையும் என்னோட துயரத்தையும் நான் மறைச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறது தான். அது எனக்குள்ளேயே போட்டு புதைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் இந்த மடாலயத்துக்கு வந்தேன். அப்போ வந்து இங்க 8 பேர்ல ஒருத்தர் இல்லாததுனால என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. நானும் ஒரு துறவியா வந்து நான் சேர்ந்தேன். இந்த 15 ஆண்டுகள் கழிந்தது. இந்த 15 ஆண்டுகள்ல வந்து எல்லாருக்கும் வந்து தினம் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பொழுது கழிக்கிறோம். ஆனா யாருக்குமே என்னோட இதயத்துல என்ன இருக்குங்கிறது தெரியாது. இங்க இருக்கிற சுகத்துக்கும் தெரியாது, இந்த மட்டத்துக்கும் வந்து தெரியாது. ஆனா இந்த தோட்டத்துல இருக்கிற இந்த மலர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து வீசுற காற்றுக்கும் இந்த பறவைகளுக்கும் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் வந்து மீட்டர் அந்த யாழுக்கு வந்து என்னை பத்தி என்னோட இதயத்துல இருக்கிறது நிறையவே புரிஞ்சிருக்கும். அவர் யாழ் வந்து வாசிப்பாரு இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து என்னோட இதயத்துல இருக்கிற அந்த காதலோட வலி வந்து அதுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சோகத்தை வந்து விவரிக்கிறாரு. ஆனா வந்து எப்போ உங்களோட வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்கிறேனோ குரு, எனக்கு வந்து இதுல இருந்தெல்லாம் மீண்டு வரணும், என்னோட இதயத்துல இருக்கிற பாரத்தை வந்து நான் இறக்கி வைக்கணும்னு எனக்கு நான் ரொம்ப தோணுது. அதனால வந்து நான் முயற்சி செய்யறேன். ஆனா நேற்று இரவு வந்து எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. அந்த கனவு என்ன அப்படின்னா, ஹோக்லா வந்து என்னோட கனவுல வந்தா. அவ வந்து என்னோட ரத்தத்தை வந்து கொதிக்க வைக்கிறா. என்னை வந்து ஒரு செங்குத்தான பாறை மேல வந்து என்னை தூக்கி எறிகிறா. அந்த நாள் வந்து அதாவது வந்து எரிந்தடங்கிய ஒரு தீப்பந்தமா இருக்கு. எனக்கு என்னால யதார்த்தமாவே இருக்க முடியல. அந்த கனவுக்கு அப்புறம் என்னோட யதார்த்தமே ஒரு தீப்பந்தமா இருக்கு, எரிந்தடைந்த தீப்பந்தமா எனக்கு தோணுது. அந்த இதுல இருந்து கனவுல இருந்து என்னால மீண்டு வர முடியல. எனக்கு அவ ஞாபகம் இன்னும் எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹோக்லான்னு ரொம்ப உருக்கமா அவர் வந்து அழகாரு. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, அழுதுட்டு என்னை மன்னிச்சுட்டங்க குரு, என்னதான் இருந்தாலும் நானும் வந்து ஒரு மனிதன் தானே, ஒரு சதை பிண்டம் தானே. இந்த சதைக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதனால வந்து இந்த சதை மீதும் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சமோரா வந்து மிர்தாத் கிட்ட கேட்கிறார். அதுக்கு மிர்தாத் வந்து என்ன சொல்றாருன்னா, இரக்கத்திற்கே வந்து இரக்கம் தேவைப்படுகிறது. ஆனா வந்து மிர்தாத் கிட்ட வந்து அந்த இரக்கம் இல்ல. மிர்தாத் வந்து சதைக்கும் வந்து இரக்கப்படுவான். ஆனா அதுக்கு மேல உங்களோட ஆன்மாவுக்கு வந்து ரொம்ப இரக்கம் கொடுப்பான். மிர்தாத் வந்து தன்னோட அன்பால உங்களை வந்து அந்த துயரத்துல இருந்து மீட்டு வராம ஓய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமோரா கிட்ட சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, மிர்தாத்தோட உபதேசம் எல்லாமே வெற்றியாளனுக்கு மட்டும்தான். வெற்றியாளன்னா யாரு அப்படின்னா, அந்த ஏக்கம் இருக்கிறவன், தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், தன்னோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்கிறவன் மட்டும்தான் வெற்றியாளன். அவன் தான் வந்து ஒன்றுபட்டு ஒன்றிணைந்த மனிதன். எல்லாமே ஒண்ணுதான்னு ஒன்றிணைந்து அந்த ஒன்றை உணர்ந்த மனிதன் தான் வந்து தனக்கே வந்து தான் எஜமானனா இருப்பான்.
தன்னோட நிலைக்கு வந்து இன்னொருத்தர் எஜமானன் கிடையாது, தனக்கே தான் எஜமானனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து காதல், ஆண் பெண்ணை உறவு பத்தி சொல்றாரு. அதாவது பெண் மீது கொண்ட காதலால் மனிதன் வந்து கைதாகிறான். அதாவது காதலால் ஆணை அடிமையாக்கிய அந்த பெண்ணும் சுதந்திரத்தை வந்து இழக்கிறா. அதாவது ஒரு பெண்ணை வந்து முழுசா காதலிச்சு அந்த பெண்ணோட அந்த காதல் வலைக்குள்ள விழரும் ஆணும் சரி, அந்த ஆணை வந்து அடிமையாக்குற அந்த பெண்ணும் இருவருமே அந்த சுதந்திரத்துக்கு தகுதியற்றவர்களா ஆயிடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் அவங்களுக்குள்ள அந்த அந்த ஒருத்தர் அடிமைப்படுத்துறதும் நம்ம அந்த பந்தத்துலதான் இருக்கோம், இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாகிறதும் நம்ம அந்த பந்தத்துலதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டு பேரும் தனித்தனி ஆளு, வேற இருவரா இருக்கிறது அந்த காதல்ன்ற ஒரு உணர்வுல வந்து ஒற்றை உணர்வுல இருவர் வந்து ஒருவரா ஒரு இடத்துல ஃபீல் பண்றாங்க, உணர்றாங்க. அந்த விஷயத்துல அந்த இருவர் வந்து ஒருவரா ஆகிறது பரவாயில்ல, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கேயே ஐக்கியமாகி அடிமையா இருக்கிறது தான் வந்து அவங்கள சுதந்திரத்துக்கே அது தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து என்ன எப்படி சொல்றாருன்னா, காதலரை வெல்லும் காதல் காதலே அல்ல. அதாவது காதலரை விழுங்கிடுற காதல் வந்து காதலே இல்ல. வெறும் ரத்தத்தாலையும் சதையாலையும் மட்டும் நேசிக்கிற காதல் இல்ல. இந்த ரத்தமும் சதையும் மட்டும்தான் வாழ்க்கை, அது இணையது மட்டும்தான் சுகம் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் வந்து ஈர்க்கப்படுறது வந்து இது வந்து காதல்னு சொல்லவே முடியாது. அதாவது வெறும் குழந்தைகளை பெத்துக்கவும், ஆண் குழந்தைகள் வேணும், பெண் குழந்தைகள் வேணும், வாரிசுகள் வேணும், குழந்தைகள் பெத்துக்கிறதுக்காக இணையறாங்க இல்லையா, அதுவுமே காதல் கிடையாது. அதுவுமே எல்லாமே ஒரு நிர்பந்தத்துக்காகத்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. திருப்பியும் அவர் சொல்றது, அடிக்கடி அவர் சொல்றது என்னன்னா, வெற்றியாளனுக்கு மட்டும்தான் நான் உபதேசிக்கிறேன். அவன் வந்து அந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தன்மையில இருந்து பரிபூரண விடுதலை அடையணும். அதாவது ஒரு ஆண் வந்து தன்னோட ஆண்மைக்கே அடிமையா இருக்கக்கூடாது. நான் வந்து ஆண், எனக்கு வந்து என்னோட ஆண்மைதான் எனக்கு வந்து பெருசு அப்படின்னு நினைச்சு ஒரு ஆண் தன்னோட ஆண்மைக்கே வந்து அடிமையா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவனுக்கு வந்து அந்த விடுதலை கிடைக்காது. சாரி மாஸ்டர்ஸ். ஒரு ஆண் வந்து பரிபூர்ண ஆணாவும் இருக்கணும், அவனுக்குள்ள இருக்கிற அந்த பெண்ணுக்கான பக்குவமும் இருக்கணும். அவன் தான் சமநிலையான மனிதன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படின்னா, ஒரு ஆண்குள்ள இருக்கிற அந்த பெண் தன்மை, அந்த பெண்குள்ள இருக்கிற ஆண் தன்மை, இது ரெண்டும் எப்போ சரிசமமா இருக்கோ அப்பதான் அவன் வந்து பரிபூரண மனிதன் தான் இருப்பான். அவனால மட்டும்தான் யாரு பெருசுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து வர முடியாது. அதாவது வந்து ஆண் தான் பெரியவன், ஆண் தான் முன்னால, பெண் வந்து பின்னால, இல்ல பெண் தான் எல்லாத்தையும் விட பெரியவள், ஆண் வந்து பெண்ணுக்கு பின்னாலதான், அந்த மாதிரி ஒரு முன்ன பின்னங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருக்கிறவனால மட்டும்தான் இதுல இருந்து விடுதலை பெற முடியும். அந்த விடுதலை பெறணும்னா என்ன பண்ணணும்? ஒருமையில இருக்கணும். அந்த ஒருமையில இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்குள்ளேயும் பெண் தன்மை இருக்கு, அதை வந்து நாம கண்டுபிடிச்சு அதோட சரிசமமா இருக்கணும். பெண்ணுக்குள்ளேயும் ஆண் தன்மை இருக்கு, அதை நாம கண்டுபிடிச்சு அதோட சரிசமமா இருக்கணும். எப்படி அது சரிசமமா இருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி சொல்றாரு. ஒருமையில இருந்தாதான் அது நடக்கும். அதாவது இருமையே வாழ்வின் அடிப்படை என்று நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வாழ்வின் சட்டமே ஒருமைதான் என்பதை உணர மாட்டார்கள். எல்லாத்துலயுமே இருமைதான் இருக்குன்னு ஆணித்தனமா நம்புறவங்களுக்கு ஒருமைதான் வாழ்க்கையோட சட்டமேங்கிறத அவங்க உணரவே மாட்டாங்க. இருமைங்கிறது ஒரு காலத்தின் காலகட்டம் தான். அது ஒருமையிலிருந்தே புறப்பட்டு திருப்பியும் ஒருமையிலிருந்தே இணைய இருக்கிறது. அதாவது இது எப்படின்னா, நம்ம முதல் சாப்டர் பார்க்கும் போதெல்லாம் பார்த்தோம். இப்ப நாக்கு இருக்கிறதே தெரியாம இருந்துட்டு இருக்கு, அதுக்கு நாக்கால சுவைக்க முடியும், அதால ஒண்ணு உற்பத்தி பண்ண முடியும்ங்கிறதுக்கு உமிழ்நீர்னு ஒண்ணு தேவைப்படுது, சுவைன்னு ஒண்ணு உருவாக்கப்படுது. அந்த சுவை வந்து அந்த நாக்குல படும்போதுதான் அந்த நாக்கால சுவைக்க முடியும்ங்கிறதே அந்த நாக்குக்கு தெரியுது. அப்ப அந்த இடத்துல இருமை வருது. எதுக்காக? அந்த ஒருமையா உண்மையா, அதாவது பரிபூர்ணமா உணர்றதுக்காக அந்த இருமை வருது. அந்த இருமை பிரிஞ்சு வர்றதுங்கிறது கிடையாது, அந்த ஒருமையே முழுமையா உணரணும்ங்கிறதுக்காக தான் அந்த இருமை வருது. இப்ப நம்மளுக்கு கண் இருக்கு, கண்ணு மட்டும் இருந்தா நம்மளுக்கு பத்தாது, பார்வை வேணும் இல்லையா? அப்ப கண் வேற பார்வை வேறையா? இல்ல. கண்ணை மூடிட்டா பார்வை கிடையாது. கண் இல்லைன்னாலும் பார்வை வந்து இருக்கும் நம்மளுக்குள்ள. ஆனா கண் மூலியமா தான் நம்ம வந்து பாக்குறோம், எந்த கண்ணா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இருமை இருக்கிறதே வந்து அந்த ஒருமைய முழுசா உணரணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து
இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு சீக்கிரம் நீங்க உள்ள வரீங்களோ அவ்வளவு நீங்க அந்த சுதந்திரத்தை பெறலாம். அதாவது ஆண் வேற பெண் வேறன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இரு பேரும் தனித்தனியா இருக்கீங்க இல்லையா, இல்ல எல்லாமே ஒருமைதான். ஆண் பெண் இந்த ரெண்டு தத்துவத்தையும் தாண்டி மனிதம்ங்கிற ஒண்ணுதான். அங்க மனிதனா மனிதியாங்கிறது கிடையாது. இந்த விடுதலை பெற்றோன்ன மனிதம்ங்கிற ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். அதுல ஆண் கிடையாது பெண் கிடையாது. அந்த அந்த கரு அந்த சிசு பிண்டம் அது எப்படி இருக்குமோ, அந்த ஜெண்டர் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி அது வெறும் கரு, ஒரு உயிர், அவ்வளவுதான். அதுல ஆணா பெண்ணா அப்படின்னா தெரியாது. அந்த அளவுக்கு அவரு நீங்க சுதந்திரம் பெறணும் அப்படின்னா உங்களோட உணர்வு நிலை அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படின்னா ஆண் பெண்ணுங்கிறது யாரு அப்படின்னா, ஒரு முறுக்கு கயிறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தாம்பு கயிறு எல்லாம் இருக்கும்ல, அதுல அந்த ஒரு முறுக்குல வர 2 நூல் இழைகள் தான் 2 பேரும். அந்த 2 நூல் இழைகளை பிரிச்சா என்ன ஆகும், அந்த எல்லாமே அது கலைஞ்சிடும். சோ அது 2 பேரும் தனித்தனி கிடையாது, ஒண்ணுதான். அது 2 சேர்ந்தாதான் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இத நீங்க அவன் இருமை என்னும் நஞ்சை குடிக்காமல் இருந்தால் மட்டுமே ஒருமை தேனை சுவைக்க முடியும். அதாவது அந்த இருமை எதுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இருமையிலதான் இருக்கும், எதுக்கு இருமை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இருமையே சாஸ்வதம்னு நம்பாம அதுல இருந்து ஒருமையை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போதுதான் அந்த ஒருமையான அந்த தேனை நம்ம சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதை தேடுங்க, தேடி சீக்கிரமா அதை கண்டுபிடிங்க, அதோட ஐக்கியமாகுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உடலுறவு பத்தி சொல்றாரு. இது ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, ஆண் குதிரை கனைத்து பெண் குதிரையை அழைக்கட்டும், பெண்மான் ஆண்மானை அழைக்கட்டும். இயற்கை தூண்டுகிறது, இயற்கை ஆசிர்வதிக்கிறது, அவற்றின் செயல்களை பாராட்டுகிறது. இனவிருத்தி என்ற ஒரு அம்சத்தை விட மேலான உள்ளுணர்வு எதுவுமே அவற்றிற்கு இல்லை. எதுக்கு? குதிரைகளுக்கு, மான்களுக்கு. இதுக்கெல்லாம் என்னன்னா, அந்த இனவிருத்தி செய்யற அந்த ஒரு உள்ளுணர்வை தவிர மேலானது அவங்களால எதுவுமே உணர முடியாது. அதனால இயற்கையே அவங்களை ஆசிர்வதிக்குது, அதை என்கரேஜும் பண்ணுது இயற்கை அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆணும் பெண்ணும் மனிதர்களா வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஆண் குதிரை பெண் குதிரை ஆண்மான் பெண்மானை விட ரொம்ப தூரத்துல ஒண்ணும் வந்துடல. அதனால நீங்களும் ஒருத்தர் அந்த அந்த சதையோட இருமை, அந்த இருண்ட தன்மையில இருக்கிறதுனால நீங்களும் அதை ஃபாலோ பண்றீங்க, நீங்களும் அந்த உடலுறவுக்குள்ள நீங்க போறீங்க, அந்த சதைகள் இணைப்புல நீங்களும் அதுதான் மேலான உள்ளுணர்வுன்னு நினைச்சு நீங்களும் அதுல இருக்கீங்க. பரவாயில்ல, இருங்க. ஏன்னா அந்த ஆண்மான் பெண்மானுக்கும் குதிரைகளுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது, நீங்க ரொம்ப தூரம் வந்துடல. அதனால நீங்க அதையும் பண்ணுங்க, இயற்கை உங்களையும் ஆசிர்வதிக்கும். எப்படி ஆசிர்வதிக்கும்னா, முட்களை மறந்து விடாமல் கொத்து கொத்தாய் ரோஜா மலர்களை தூவுமா, வழங்குமா. அதாவது ரோஜா மலர்களை வழங்குவோம், அது எப்படின்னா அதுல இருக்கிற முட்களோட சேர்த்துதான் வழங்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னன்னா, ஒரு மனிதர்களுக்கு இருக்கிற இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சமூக பிணைப்பு. அதாவது ஒரு திருமணம்ங்கிற அங்கீகார பிணைப்பின் மூலம் நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறவுல 2 பேரும் இணையறீங்க. ஆனா என்னன்னா, இதுல இணைங்க, இதன் மூலியமா நீங்க இனவிருத்தி பண்ணுங்க. உங்களோட கர்ப்பப்பையில கருகள் உங்க கர்ப்பப்பை மூலியமா கருகள் இந்த பூமியில ஜெனிக்கட்டும். ஆனா இதுதான் கடைசி, இதுதான் சாஸ்வதம்னு நீங்க நினைக்கிறதுதான் உங்களோட தடைக்கு மிகப்பெரிய காரணம். இத்தகைய வாய்ப்பு பெற்ற ஆணும் பெண்ணும், அதாவது இந்த சமூக அங்கீகாரத்தோட இணைக்கப்பட்ட இந்த ஆணும் பெண்ணும், இந்த வாய்ப்பு பெற்ற ஆணும் பெண்ணும் தாம் ஒன்று கூடுவது இன்னும் உடல் அளவில் தான் என்றாலும் அது சதைகளின் சேர்க்கை அல்ல என்பதையும், சதையிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெறுகிற விருப்பத்தினால்தான் என்பதையும் அவர்கள் உணர்ந்தாக வேண்டும். அதாவது இந்த சதைகள் மூலியமா தான் இணையறோம், ஆனா எதுக்குன்னா அந்த மேலான உள்ளுணர்வை உணர்றதுக்காக. அது வெறும் இந்த உறவுல மட்டும் இருக்கிறது கிடையாது, இதையும் தாண்டி போகணும் அப்படிங்கறதுனாலதான் அவர் அவங்க சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்ற கருத்துக்கள் எப்படின்னா, சரி பரவாயில்ல, உங்களுக்கு நீங்க இன்னும் அந்த அவேர்னஸ்ல வரல, அதனால நீங்க இருந்துக்கோங்க, ஆனா நீங்க அதை விட்டுட்டு வந்துதான் பிரம்மச்சரியத்துக்கு வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பட் நம்மளுக்கு நம்ம மிடில் பாத் நம்ம மிடில் பாத்ல தான் இருக்கோம். அதுதான் நம்ம நம்மளுக்கு போதிக்கப்பட்டது மிடில் பாத் அப்படிங்கிற ஒண்ணுதான். இது இந்த மிர்தாத்தோட இந்த கருத்துக்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். சோ அப்படி இருக்கும் போது என்ன சொல்றாரு,
இதுல இன்னொன்னு என்னன்னா, உடலுறவு வேட்கையை நிறைவுபடுத்துவது மனித இயற்கை. அதற்கு கடிவாளம் போட்டு மடைமாற்றம் செய்ய முயன்றால் அது இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. அவங்கள மூடர்கள்னு சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க அவங்க சொல்றதுல எல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. ஏன்னா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த சதைக்குள்ளேயே நீங்க உங்களை அடக்கிட்டீங்க. அந்த சதையை தாண்டி நீங்க வரணும் அப்படின்னா நீங்க அதை துறந்துதான் ஆகணும். ஆனா அது துறக்கணுங்கிறது ஆரம்பத்திலே அவர் கட்டாயமா சொல்லல. நீங்க அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த விடுதலை பெற்று நீங்க வரும்போது இயற்கையாவே உங்களுக்கு அமைய பெறும் அப்படிங்கறது சொல்றாரு. அந்த இடத்துலதான் அவர் அந்த பிரம்மச்சரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வலியுறுத்துறாரு. அதாவது மனிதன் அடிமையாக இருக்க பிறக்காதவன். அவனது ஆண்மை கூட அவனுக்கு அடிமை இல்லை. இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுபட்டு சுதந்திரம் பெறணும். இந்த உறவும் சரி, விடுதலை பெற்றவனுக்கு எல்லாமே ரத்த உறவைதான் தெரியும். ஏன்னா அவன் ஒன்னஸ் கான்சியஸ்ல இருக்கான். சோ பிரபஞ்சத்துல இருக்கிற ஒண்ணுமே அவனுக்கு ரத்த உறவா தெரியும். அப்போ இந்த தன்னோட சதை பிணைப்புல தன்னோட ரத்த பிணைப்புல இருக்கிற உறவுகள் மட்டும் அது மேல மட்டும் அவன் பற்றா இருக்க மாட்டான். அவனுக்கு எல்லாமே அவனோட உலகமே ஒற்றை உடல் தான். இந்த பிரபஞ்சத்துக்கே ஒற்றை உடல் தான். அந்த ஒரு கான்சியஸ்ல தான் அவன் செயல்படுவான் அப்படிங்கறது சொல்றாரு. அதனால அந்த கான்சியஸ்ல இல்லாதவர்கள் இனப்பெருக்கம் செய்யட்டும். ஆவல் கொண்டவர்கள் வேறு இனத்தை பெருக்குவார்கள். எந்த மாதிரி இனத்தை அப்படின்னா வெற்றியாளர்களை பெருக்குவார்கள். வெற்றியாளர்கள் யாரு? தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், செல்ஃப் ரியலைசேஷன்னா என்ன, காட் ரியலைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களதான் அவர் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. வெற்றியாளர்களோட கூட்டம் கருவறையிலேருந்து தோன்ற மாட்டாங்க. அவங்க ஒரு பிரம்மச்சாரியோட இதயத்திலேருந்து தான் தோன்றுவாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் பிரம்மச்சரியம் தான் சிறந்ததுன்ற மாதிரிதான் அவரோட கருத்துக்களை இதுல சொல்லியிருக்காரு. சோ நீங்களும் இதுல கடைசியில என்ன சொல்றாருன்னா, நீங்களும் உங்களை போல இருக்கிறவங்களும், அதாவது சமோராவையும் நரோண்டா கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு. சோ அவங்க எல்லாம் அங்க துறவிகளா தானே இருக்காங்க. நீங்களும் உங்களை போன்ற பலரும் இந்த உலகில் துறவு மேற்கொண்டு வருகிறீர்கள். ஆனா நீங்க துறவரத்துக்கு வெகு தொலைவில் இருக்கீர்கள். ஏன்னா நீங்க சொல்றீங்க எங்க உடம்பு இன்னொரு உடம்பை தீண்டுனது கிடையாது, நாங்க ரொம்ப பவித்திரமானவங்க பரிசுத்தமானவங்க நீங்க நினைச்சு துறவரத்துல இருக்கீங்க. ஆனா துறவரம்ங்கிறது உடல் மட்டும் கிடையாது, மனமும் இதயமும் சேர்ந்து இணைந்து அந்த துறவரத்தை மேற்கொள்ளணும். உடல் மட்டும் தீண்டாம மனசுல இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏக்கமும் ஒரு நேசமும் ஒரு ஈர்ப்பும் ஒரு காதலும் இருந்ததுன்னா அது துறவரம் கிடையாது. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சமூராக்கு நேற்று கனவுதான். அவர் இவ்வளவு ஆண்டு ஆயும் இன்னும் தன்னோட காதலிய மறக்கல. அந்த காதலியோட நினைவுகள்ல தான் அவர் இன்னும் சுழந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அதனால என்ன சொல்றாருன்னா, அதாவது பெண்களை மதிங்க, பெண்களை மகிமைப்படுத்துங்க. என்ன காரணத்துக்காக? அவள் உங்களோட மனைவினோ உங்களோட குழந்தைக்கு தாயினோ இல்ல உங்க காதலினோ நீங்க மகிமைப்படுத்த வேண்டாம், இல்ல உங்களோட தாயினோ நீங்க மகிமைப்படுத்த வேண்டாம். பெண்ணும் ஆணை போல இருமையில் இருப்பவள், அவளும் சரிசமமானவள் அப்படிங்கிற ஒண்ணுத்துக்காக நீங்க ஒரு பெடஸ்டல்ல வச்சு நீங்க மகிமைப்படுத்த வேண்டாம். நீங்க எப்படி ஒரு இருமையில அதாவது ஒருமையில ஒரு இருமையா பிரிஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரிதான் அவளும் பிரிஞ்சிருக்கா. அவளும் அந்த இருமையில இருந்து ஒருமையில சேர்றதுக்குதான் அவளும் தவிச்சிட்டு இருக்காங்கிற அந்த ஒரு அந்தஸ்துல அவளை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல காலப்போக்குல இரட்டையர் இணைந்து ஒன்றாவர். வெற்றியாளர் ஆணும் அல்லர் பெண்ணும் அல்லர், அவர் பரிபூரண மனிதம். மனிதனும் இல்லை மனிதியும் இல்லை, அவர் ஒரு பரிபூரண மனிதன். திருப்பியும் சொல்றாரு, நான் வெற்றியாளருக்கு மட்டும்தான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சமோரா சொல்றாரு, நீங்க எங்களை விட்டு பிரிவதை எங்களால தாங்கிக்க முடியல. நீங்க இல்லாத இந்த உலகத்துல இல்லாத நாட்கள் இன்னும் ஒண்ணு இருந்ததுன்னா நானும் அப்போ இல்லாம போயிடுவேன் அப்படின்னு சமோரா சொல்றாரு. அதுக்கு மிர்தாத் ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, சமோரா நீங்க பலவற்றை விரும்பலாம், ஆனா எல்லாவற்றையும் விரும்பலாம், ஆனா ஒன்று மட்டும் உங்களால் முடியாது. உங்கள் விருப்பத்திற்கு முடிவு கட்டுவது மட்டும் உங்களால் முடியாது. ஏனென்றால் விருப்பமே வாழ்வு, அதுவே வல்லமை கொண்ட விருப்பம். அதாவது என்னன்னா, நேத்து நம்ம விருப்பத்தை பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம் இல்லையா? அந்த விருப்பம் ஏன் இருக்கு?
அந்த வல்லமை கொண்ட விருப்பத்தோட இணையறதுக்கு தான். அந்த விருப்பம் போய் இப்போ இருக்கேன், இதை விட அடுத்த நிலைக்கு போகணும், அதை விட அடுத்த நிலைக்கு போகணும், நான் சுதந்திரமா இருக்கணும், இதெல்லாம் வந்து எதனால வந்தது? அந்த விருப்பத்தினால தானே, அந்த இருமையினாலதான் அது வருது. அது வந்து கடைசியில அந்த வல்லமை கொண்ட விருப்பத்தோட இணையற வரைக்கும் உங்களோட விருப்பத்தை உங்களால அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால கடவுளாலையும் உங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது, கடவுளாலையும் சமூராவை வந்து அழிக்க முடியாது. நான் வந்து பிரியிற நாள் வந்துதான் ஆகும். மிர்தாத் சொல்றாரு, நான் பிரியிற நாள் வந்துதான் ஆகும். என் உடலை தேடுறவங்களுக்கு நான் அகப்பட மாட்டேன். ஆனா இந்த பூமியில வேற இடத்துல எங்க எனக்கு வேலை இருக்குன்னு பாப்பேன். அவர் தான் சொல்றாரு இல்லையா, நான் வந்து மனித இனத்தை இந்த பூமி வாழ் மக்களை வந்து உயர்த்துவதற்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நேற்று சொன்னது நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி நான் உடல் அளவுல தேடுறவங்களுக்கு அகப்பட மாட்டேன். எனக்கு எங்க வேலை இருக்கோ நான் அங்கேருந்து என்னோட வேலை செய்வேன். அதனால நீங்க உற்சாகமா இருங்க. நீங்க உங்களோட தங்க வச்சுக்கணும்னா அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். என்னன்னா, உங்களை வந்து வேற யாரும் வெல்லவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்க வல்லமை படைத்த ஆளா நீங்க மாறுனீங்கன்னா உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். உங்க இதயத்துல மையம் கொண்டிருக்கிற ஒரு ஆளாதான் இந்த மிர்தாத் இருப்பான். அதாவது எப்படி சொல்றாரு, சுய ஆதிக்கமும் ஒருமைப்பாடும் நீங்கள் பெற்று விடும்போது, சுய ஆதிக்கம் நம்மளையே நம்ம ஆதிக்கம் பண்ணணும், வேற ஒருத்தருக்கு அடிமையா இல்லாம, ஒருமைப்பாடும் நீங்கள் பெற்று விடும்போது மிர்தா உமது இதயத்தில் நிரந்தரமாக வாழ்பவன் என்பதை கண்டு கொள்வீர்கள். உங்க இதயத்துல மிர்தாத் எப்பவுமே இருப்பான். இவனது பெயர் உமது நினைவில் இருந்து என்றுமே மறையாது. இப்படித்தான் நான் வந்து நோவாவுக்கும் உபதேசித்தேன், அதையே நான் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை வந்து முடிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் வந்து அடுத்ததான் நம்ம எதை பார்க்க போறோம்னா முதுமையை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த முதுமை வந்து என்னன்னா, அதாவது அந்த மடாலயத்துல வந்து ஒரு வயசான ஒரு கிழட்டு பசு வந்து இருக்கு. அதுக்கு அதோட பேர் வந்து சிம்சிம். அதுக்கு வந்து என்ன ஆச்சு, 5 நாளா வந்து அது வந்து ஒரு ஆகாரம், அன்ன ஆகாரம் இல்ல, நீர் இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருக்கு. ரொம்ப அது வந்து இப்படியே இருந்துட்டா அது வந்து செத்து நம்மளுக்கு இழப்பாயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த சமாதம் என்ன பண்றாரு, அந்த மூத்த துறவி இருக்காரு இல்லையா, அவர் வந்து கசாப்புக்காரனை கூட்டிட்டு வர்றாரு. இந்த தகவல் அறிஞ்சு உடனே வந்து மிர்தாத் என்ன பண்றாரு, அந்த அந்த இடத்துக்கு வந்து போறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, சிம்சிம் வந்து அதோட தலையை வந்து தொங்க போட்டு அதால எதுவுமே பண்ண முடியாம அசைக்க முடியாம அப்படியே சோர்ந்து போய் இருக்கு. அதோட கண்ணும் அப்படியே சொருகி போய் இருக்கு. மிர்தாத் என்ன பண்றாரு, அது கிட்ட போறாரு. அந்த 2 கண்களுக்கு நடுவுல வந்து தன்னோட கையை வச்சு தடவி விடுறாரு. அப்புறம் 2 கொம்புகளுக்கு நடுவுலையும் வந்து தன்னோட கையை வச்சு இப்படி தடவி கொடுக்குறாரு. தடவி கொடுத்துட்டு பேச்சு கொடுக்குறாரு. அதோட என்ன சொல்றாருன்னா, சிம்சிம் உன்னால வந்து நீ வந்து எந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்க, உன்னோட ரத்தம் தான், அதாவது என்னோட நரம்புக்கு இடையில பாயற அந்த சிவகப்பான ஒரு விஷயம் வந்து உன்னோட பால் தான். உன்னோட பால் தான் எனக்குள்ள ரத்தமா வந்து என்னோட நரம்புகளுக்கு நடுவுல ஓடிட்டு இருக்கு. உன்னால வந்து இவ்வளோ நீ வேதனையில இருக்க. இப்போ என்ன சொல்றது, உன்னோட குரல் வந்து இந்த இடம் ஃபுல்லா ஒலிக்கும். உன்னால வந்து நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. ஆனா நீ இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசான ஒரு விஷயத்தினால உன்னால வந்து திருப்பியும் வந்து அந்த கருவுற்று அந்த ஒரு கன்று ஈன்ற முடியாம நிலை இருக்கு. அதனால பால் பெருக்கம் இல்லாததுனால நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க. ஆனா உன்னால எத்தனை பேர் வந்து பயனளிச்சிருக்கு, நீ எத்தனை பேருக்கு பயனளிச்சிருக்க, உன்னால எத்தனை பேர் பயன் பெற்றிருக்காங்கன்னு அதை பத்தி வந்து ரொம்ப ஒரு உருகி அந்த சிம்சிமை தொட்டு எல்லா இடத்துலயும் அந்த பால்மடி இருக்கிற இடத்துல அதை எல்லா இடத்துலயும் அப்படி தொட்டு வந்து அதுகிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து மிகாஸ்டர் வந்து கேக்குறாரு, என்ன குரு, இந்த மாதிரி மனிதர்கிட்ட பேசுற மாதிரியே வந்து நீங்க வந்து இந்த பசு கிட்ட பேசுறீங்களே, அதுக்கு ஏதாவது புரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மிர்தாத் வந்து உடனே சொல்றாரு, மிகாஸ்டர், இங்க வந்து சொற்கள் முக்கியம் கிடையாது, அந்த சொற்கள் மூலியமா என்ன அதிர்வு பிறக்குதுங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அதிர்வு வந்து இந்த விலங்குகளுக்கு நல்லாவே புரியும். நான் இந்த சிம்சிம் இந்த பசுல இருந்து ஒரு பொண்ணை தான் நான் பாக்குறேன், அந்த பசுவோட கண்கள்ல இருந்து ஒரு பெண்ணை தான் நான் பாக்குறேன். அதனால நான் பேசுறது வந்து இதுக்கு நல்லாவே அதால உணர முடியும், என்னோட அதிர்வுகளை வந்து நல்லாவே உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ மிகாஸ்டர் கேக்குறாரு, அதெல்லாம் சரி, உயிர் போகும் தருவாயில இருக்கிற சிம்சிம வந்து நீங்க பேசுவதால அதை மீட்டெடுக்க முடியுமா, அதோட முதுமையை தடுத்து இதனோட வாழ்நாளை வந்து உங்களால அதிகரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்போ மிர்தாத் சொல்றாரு, முதுமை வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது,
விலங்குகளுக்குமே ரொம்ப கொடுமையானதுதான். அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதயமற்று இருக்கோம். நாம வந்து அந்த 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 ஒரு மனிதராலேயோ அந்த ஒரு விலங்காலேயோ அதால முடிகிற காலம் வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதால ஆகக்கூடிய எல்லா வசதிகளையும் நாம வந்து அனுபவிக்கிறோம். ஆனா அதால எப்போ முடியலன்னு ஒரு காலம் வருதோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதை கவனிக்காம விட்டுடுறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. மனிதர்கள்கிட்டயும் இதேதான் நடக்குது. நம்ம வீட்லயே ஒரு முதியவர் இருந்தாலுமே அவங்களோட அதாவது வந்து யாரு முதுமையில இருந்தாலுமே அவங்க பண்ண வந்து அவங்க பயிரிட்ட ஒரு இதைதான் வந்து நம்ம அறுவடை பண்றோம். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட பயன் தான் நாம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி நம்மளுக்காகவே உழைச்சு நம்மளுக்காகவே வாழ்ந்தவங்கள அவங்களால முடியலன்னு ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களை ஒதுக்குறது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. இது எப்படி சொல்றாருன்னா, ஒரு பச்சை குழந்தை வந்து மனுஷனா வளர்றத நாம பொறுமை இல்லாம எப்படி பாக்குறோமோ, அதாவது இது எப்போ குழந்தையா, இது எப்போ வந்து பெரிய ஆளாகுமோ தெரியல, இதுக்கு எப்போ வளருமோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னா, அந்த குழந்தை அந்த தருணத்துல இருக்கிறத நம்ம அனுபவிக்கிறது இல்லை. அந்த க்ஷணத்தை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. இது வளர்ந்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம், அதுக்கப்புறம் பெருசாயிட்டா பரவாயில்ல, இன்னும் படிச்சுட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் வேலைக்கு போனா பரவாயில்ல, இந்த மாதிரி அடுத்தடுத்துதான் நம்ம பார்க்கணுமே தவிர இப்போ இருக்கிற அந்த அந்த ஒரு தருணத்தை வந்து நாம அனுபவிக்கிறது இல்லை. அதே மாதிரி முதுமையில இருக்கிறவங்களை கூட நம்ம கவனிக்கிறது கிடையாது. அவங்களால முடியலையா, நம்ம வந்து அது அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களோட தேவைகளை புரிஞ்சு நம்ம கவனிக்கிறது கிடையாது. இவங்க எப்ப சாவாங்க, இவங்க எப்ப சவக்குழியில போவாங்கன்னு நம்ம பொறுமை இல்லாம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த முதுமை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வரிகள்ல விவரிச்சிருக்காரு. ஒரு காலத்துல வந்து எங்கேயோ பேசுற கிசு கூட நம்ம காதுல கேட்குமா, ஆனா அதுவே முதுமை வந்துட்டா நம்ம காதுல வந்து காது கிட்ட வந்து பேசினாலும் அந்த காதுல விழுற வார்த்தைகள் ஒண்ணு கூட நம்மளுக்கு வந்து கேட்காது. முதுமை இருக்கும் போது நம்மளோட பார்வைகள் வந்து அவ்வளவு துல்லியமா இருக்கும். இளமையில இருக்கும் போது முதுமை வந்துட்டா நம்மளோட பார்வைகள்லாம் மங்கி போய் நம்மளோட அதாவது முட்டிகள் இருக்குல்ல, அந்த முட்டிகள்ல இருந்து அந்த எலும்புகள்ல இருந்து எல்லாமே தேய்மானம் அடைந்து அந்த முதுமையில வந்து நம்ம அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில வந்து தள்ளப்படுவோம். அந்த நேரத்துல யார் வந்து இளமை காலத்துல இருக்காங்களோ அவங்கதான் அந்த முதுமை காலத்துல இருக்கிறவங்கள பராமரிக்கணும். அவங்களுக்கு ஆறுதலா வார்த்தைகள் சொல்லணும். இந்த ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவங்கள வந்து தேத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது வந்து என்னன்னா அதனால முதியவர்கள் கிட்ட மட்டும் கிடையாது, விலங்குகள் கிட்டயும், முதுமை அடைந்த விலங்குகள் கிட்டயும் நீங்க வந்து அன்பு காட்டுங்க. ஏன்னா அவங்க மூலியமா நம்ம எவ்வளவோ இந்த பசு மூலியமா நம்ம எவ்வளவோ அனுபவிச்சிருக்கோம். அது எவ்வளவு பால் கறந்திருக்கும், அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அதால வந்து கருவூற்ற முடியல, பால் சுரக்க முடியல அப்படிங்கறதுனால அத கொல்லணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த உரையாடெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது சமாதம் வந்து அந்த கசாப்புக்காரனையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த கசாப்புக்காரன் வந்த உடனே அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு பரவசத்தோட கேக்குறான், கூச்சலா கேக்குறான், இந்த மாடா சாக போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா, இதுக்குதான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்றாரு. இது இந்த மாடுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து அவன் சொல்றான், அந்த மாதிரி அந்த கசாப்புக்காரன், இதுக்கு வந்து நீங்க தீனி போடாம இருக்கிறதுனால அது ரொம்ப வந்து பாக்குறதுக்கு சோர்ந்து போயிருக்கு, அது வாயை மெதுவா அசை போட்டுட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு நல்லா 4 தீனி போடுங்க, அதை சாப்பிட்டுட்டு அது வந்து தெம்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாப்புக்காரன் சொல்றான். உடனே வந்து அந்த சமாதமும் என்ன பண்றாருன்னா அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு தீனி போடுறதுக்காக வந்து ஆணையிடுறாரு. சோ இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த முதுமையை வந்து எப்படி வந்து வரவேற்கணும், எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதும், முதுமையில இருக்கிறவங்கள நாம எப்படி கவனிக்கணும், அவங்களுக்கான தேவைகளை எப்படி புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. முதுமைனா மனிதர்களுக்கான முதுமை மட்டும் கிடையாது, விலங்கினத்துக்கான முதுமையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. சோ இதன் மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட சுயநலத்துக்காக இல்ல நம்மளோட உணவுக்காக நாம வந்து விலங்குகளை கொல்லலாமா, அதாவது ஒரு உயிரை கொல்லலாமா அப்படிங்கிறதுதான் அடுத்த சாப்டர்ல இருந்து வந்து நம்ம பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். சோ இன்னைக்கு வந்து இந்த ஆண் பெண் பிரம்மச்சரியம் மற்றும் வந்து இந்த முதுமை அப்படிங்கிற டாபிக்ல வந்து இந்த மிர்தாத்தோட கருத்துக்களும் அவரோட அந்த இருக்கிற துறவரத்துல இருக்கிற அந்த துறவிகளோட ஒரு உரையாடலுமா தான் இந்த 2 சாப்டர்ஸும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் தொகுத்து சொல்லியிருக்கேன், ஆனா கட்டாயம் இந்த 2 சாப்டரையும் படிங்க.
மறுபடியும் சொல்ற ரொம்ப ஆழமான கருத்துக்கள். அது படிக்கும் போது அந்த வரிகள் மூலியமா அந்த ஆழத்தை வந்து நம்மளால உள்வாங்க முடியும், நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ வாய்ப்பளித்த பிஎம்சி தமிழ் சேனலுக்கும் மெர்தாத்தின் புத்தகம் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ திவ்யா. தேங்க்யூ மேம். இன்னைக்கு ரொம்பவே டாபிக் வந்து பெருசா இருந்துச்சு, ஆனாலும் பொறுமையா ரொம்ப நிதானமா ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம். மாஸ்டர்ஸ், உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். சாரி, கிரகலட்சுமி மேம், வெல்கம் மேம். வணக்கம் அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும். இன்னைக்கு பூர்ணிமா மேடம் ரொம்ப அப்படியே ஃப்ளோ பயங்கரமா இருந்தது, அதனால குறிப்பு எடுக்கவா என்னன்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் வழக்கம் போல 1-2 எடுத்துட்டேன். அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த இன் அனிமேட் அப்படின்வாங்க இல்லையா, அனிமேட்னா உயிர் உள்ளது, இன் அனிமேட்னா உயிர் இல்லாதது. உயிர் இல்லாததுக்கு எவ்வளவு விருப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருந்தது. அல்லி மலர்களுக்கு உன் மேல எவ்வளவு விருப்பம், நீர் எதுக்காக? மனிதன் வந்து பிரபஞ்சத்தின் குழந்தை. நம்ம சாதாரணமா ஒரு குழந்தைய பார்த்தாலே அப்படியே விரும்புவாங்களே, ரோட்ல யாரும் தெரியாதவங்க புரியாதவங்க கூட கொஞ்சுவோம் அந்த குழந்தைய. அப்ப நம்ம வந்து பிரபஞ்சத்தின் குழந்தை, அத்தனை விருப்பத்தை காட்டுது, ஆனா அந்த அன்பு காட்டின கைய கடிக்காதவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதா கேட்கிறாரு சர்காஸ்டிக்கா. நம்ம அந்த தொடர்பு உணர்றோமோ இல்லையோ, அவங்க அந்த இயற்கைக்கு நல்லாவே அந்த தொடர்பு உணர முடியும். அது செடி கொடிக்குள்ள கூட எங்க வீட்டுல நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அது எங்க அம்மா வளர்த்தப்போ அப்படி அந்த மாதிரி செடி கொடிகள் மூவ் பண்றதே நான் பார்த்திருக்கேன். பார்த்தே, ஆனா அது மூவ் பண்ணும் அந்த செடி. அந்த மாதிரி அதுக்கு தெரியாம நம்ம ஒரு ரகசியத்தை வச்சுக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டது நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு சமோராவை. நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு காரணமே விரக்தி தேடுதல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒரு காரணத்துக்காக இதுக்கு வரணுமா அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே தோணும். சாப்பிடணும்னு உட்காந்துட்டோம்னா சாப்பாடு முடிஞ்சு வயிறு நிறைஞ்சிச்சுன்னா நம்ம அதுல இருந்து விலகதான் போறோம். அப்படி இந்த ஆன்மீக வழிய வந்து ஒரு காரணத்துக்காக செலக்ட் பண்ணோம்னா அது ஒரு வித ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். சமோராவும் அதுதான் ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இவ்வளவு நாளா அந்த ரகசியத்தை மனசுலயே வச்சிருக்காரு. ஒரு காதல் தோல்வினால இங்க வந்து சேர்ந்துருக்காரு. ஆனா பாருங்க, இறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்கு. ஏன்னா இறந்தவங்க போற வேர்ல்டு வேற இல்லையா, அதனால அவன் கனவுல கூட யதார்த்தத்துக்கு மேல அவனை தூக்கி தூக்கி போடுறா அப்படின்னு சொல்றாரு அந்த கனவுல. அதாவது வாழ்க்கைன்றது என்னன்னு புரிஞ்சுக்கோ, இதுல இங்க ஸ்டக்கப் ஆகாதன்னு கனவுல வந்து அந்த காதலி யதார்த்தத்து மேல தூக்கி போடுறான் என்ன, ஆனா என்னாலதான் அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சமோரா சொல்றாரு. அதுல இருந்து இறந்தவங்க எப்படி பாருங்க நம்மளோட ஒரு படி மேலதான் அப்படின்னு தோணுது. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்வாரு, இரக்கத்திற்கு இரக்கம் தேவைப்படுகிறது. நம்ம வந்து ஒருத்தருக்கு பரிதாபம் காட்டுறோம் அப்படின்னாலே நம்ம மேல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். கொடுக்குறவங்க கை மேல, வாங்குறவங்க கை கீழே இல்லையா. நான் உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன், உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு இரக்கத்துக்குரியவங்க உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் சொல்றாரு மிர்தாத், என்கிட்ட இரக்கம் எல்லாம் கிடையாது, அன்பு மட்டும்தான் இருக்கு. இது எனக்கு பத்ரிஜி சொல்ற மாதிரியே இருந்தது. யாரை பார்த்து யாரு வந்து சிம்பத்தி எதுக்குன்னு கேட்பாரு, எம்பத்தி தான் வேணும் அப்படின்பாரு. அந்த மாதிரி ஆண் பெண் உறவை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அந்த ஆண் பெண் உறவுல வர்ற ஒரு அன்பு சிறு துணுக்கு தான், அது நிரந்தரம் ஆகாது. அந்த நிரந்தர ஒரு இதுக்கு முன்னாடி அது ஒரு சிறு துணுக்கு. இன்னொரு ஒரு பாரடாக்ஸா ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த சிறு துணுக்கு தான் நிரந்தரம்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்படின்னா பார்த்தா நம்ம அந்த அந்த மூலத்துல இருந்து வந்த நம்ம ஒரு சிறு துணியும் அந்த மூலத்துக்கு சம்பந்தானே. அப்ப அந்த ஆண் பெண் உறவுல வர்ற அன்பு கூட அந்த நிரந்தரத்துக்கு முன்னாடி துணுக்கா இருந்தாலும் அந்த துணுக்கும் நிரந்தரம் தான். அதுவும் அது சின்னதா நம்ம இருந்தாலுமே நம்மளும் கடவுள் தானே. அப்ப அன்பு எந்த வகையில இருந்தாலும் அதுவும் ஒன்றுதாங்கிற மாதிரி ஒரு பாரடாக்ஸ் எப்பவுமே ஆன்மீகத்துல நிறைய எதை எடுத்தாலுமே வரும் பாரடாக்ஸ். எல்லாரும் ஒன்னஸ் கான்சியஸ், ஆனா எல்லாருக்கும் யூனிக் பார்த்துருவோம். எதுவுமே ஸ்பெஷல் இல்லைன்னு, அப்புறம் எல்லாமே ஸ்பெஷல் தான் அப்படின்பாங்க. நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே அது தோணும். அவங்க கண்ணை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க பூர்ணிமா மாஸ்டர். எனக்கு அதுல இன்னும் ஒரு சின்னது தோணுச்சு. கண்ணு 2 இருந்தா காட்சி 2 இருக்காது, காட்சி 1தான் இருக்கும். நினைச்சு பாருங்க, கண்ணு 2 கண்ணுக்கு 2 காட்சி வந்தா எப்படி இருக்கும்? நம்ம இருமையில இருக்கும்போது அப்படிதான் இருக்கிறோம். இந்த 3D பிலிமை வந்து கண்ணாடி போடாம பாக்குற மாதிரி நம்ம வந்து அந்த காட்சி வந்து கண்ணு 2 இருந்தாலும் காட்சி 1 இருக்கும். இருமையில தான் இருப்போம், இருமையில தான் பிறந்தாலுமே
அந்த ஒருமையில இணையும் போது மட்டும்தான் அந்த தெளிவான காட்சி நமக்கு கிடைக்குது. இல்லைன்னா அந்த கலங்கி போன காட்சி தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மிர்தாத் சொல்ற எல்லாமே எனக்கு அந்த இறந்து போயிடுவேன், நான் உங்களை விட்டுட்டுதான் போயிடுவேன், நீங்க என்ன உடல் அளவுல தேடாதீங்க, அப்ப நான் கிடைக்க மாட்டேன்னு. கண்டிப்பா பத்ரிஜி இதே வார்த்தைகளை தான் சொல்லியிருப்பாருன்னு தோணுது எனக்கு. இந்த முதுமையை பத்தி ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, முதுமையில நம்ம பால் வெத்தி போனோம்னு அந்த மாடை நம்ம கசாப்பு கடைக்கு அனுப்புற அளவுக்கு நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வயசான அம்மா அப்பாங்களே ஹோம்க்கு அனுப்புற அளவுக்கு நமக்கு மனசு இருக்கு இல்லையா. ஆனா பூமி பாத்தீங்கன்னா அந்த மாடு பதிந்து போன காலடி குழம்புகள் பூமி மேல பதியுது அதனோட குழம்பு. உண்மையில சொல்லப்போனா நம்ம மேல யாராவது இருந்துச்சா நமக்கு வேதனையா இருக்கணும். ஆனா பூமி தாய் அனைத்தையும் தாங்குறவ. அந்த பூமி தாய் மேல மாடு குழம்பு வச்சுட்டு போதான், அதாவது குழந்தை படிய அந்த பால் வச்சுட்டு போற மாதிரி கிருஷ்ணங்கால் மாதிரி, அத கூட அது புறாமோட பாதுகாத்து வச்சிருக்குமா பூமி. அத கூட அது மறக்கறது இல்ல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கு பாருங்க. பூமி ஒரு இன்னிமேட் தான். அதனாலதான் முதல்ல இன்னிமேட்டை பத்தி சொல்றோம். அது இன்னிமேட்டா இருந்தாலும் அனிமேட் தான். அதான் சொன்னேன், பாராடாக்ஸ் எப்பயுமே உண்டுன்னு. அது போல இந்த இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லா ஆண் பெண்கள் இறந்தவர்கள் முதுமையினால இறக்குறாங்க. அவங்கள நீங்க பலவீனமா நினைக்காதீங்க, நீங்க இளமையாதான் இருக்கிறீங்கன்னு ஒரு ஆதரவு, ஒரு வார்த்தை சொல்லணும். ஆனா நம்ம இப்ப அனுபவிக்கிற அத்தனையுமே இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு போன ஆண் பெண் அவங்க செஞ்சுட்டு போன அந்த இதைத்தான் நம்ம அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களோட பலனை தான் நம்ம அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். அது நம்ம பௌதிகமாவும் எடுத்துக்கலாம், சயின்டிபிக்காவும் எடுத்துக்கலாம். அதனால எல்லா இன மக்கள் கிட்டுமே மிருகங்கள் இல்ல, நம்ம நாட்டு மக்கள் இல்ல நம்ம வீட்டு மக்கள்னு இல்ல, எல்லா உலகம் ஃபுல்லாமே நம்ம எல்லாத்தையுமே எந்த பருவத்துல இருந்தாலுமே அன்பு செலுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு சாப்டரும் ஒரு புக்குக்கான சமம் மாஸ்டர். ரொம்ப அருமையா இருந்தது. பூர்ணிமா மாஸ்டர் ரொம்ப அருமையா தொகுத்தாங்க. எனக்கு எடுக்கிறதுக்கே உண்மையில மனசு வரல, நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம கவனிக்காம இருக்கும் கூட நினைச்சேன். ரொம்ப நன்றி மாஸ்டர் வாய்ப்பளித்தது. நேத்து ஒரு வார்த்தை கேட்டாங்க இல்லையா, அது வந்திருக்காங்களா? யார் கேட்டது? அது சுயம் இழந்துட்டாதான் சுயத்தை நிலைநிறுத்த முடியும். அவங்க இருந்தாங்கன்னா ஹேண்ட் ரெஸ்பான்ஸ். அவங்க இன்னைக்கு காணோம் மேம். சரி, இல்லன்னா பரவாயில்ல. அவங்க அந்த கேள்வி கேட்டதுனால நாளைக்கு பேச. அப்ப இன்னைக்கு வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தா மாஸ்டர்ஸ், உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க மேம். நேற்று டவுட்டுக்கு நீங்க சொல்லுங்க மேம். அவங்க கேட்டவங்க இல்லையே, பரவாயில்லையா? பரவாயில்லைங்க மேம், சொல்லுங்க. டவுட்னு இல்ல, நம்ம எல்லாருக்கும் அந்த வார்த்தையை கேட்டப்போ எல்லாருக்கும் ஒரு வித புரிதல் இருக்கும். இது எனக்கு ரெண்டு வகையா தோணுச்சு. முதல் இது எல்லாரும் நார்மலா நம்ம தோன்றதுதான். கேக்குதா? முதல் இது சுயம்னா என்னன்னு யோசிங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சுயம்ன்றது ரெண்டு வகையாவும் எடுத்துக்கலாம் இல்லையா. நம்மளா நினைக்கிற சுயம், நம்ம ஈகோ, அதுதான் நம்ம சுயம்னு நினைச்சீங்கன்னா அதை இழந்தாதான் நம்மளோட உண்மையான சுயத்துக்கு போக முடியும். இது நார்மலா அந்த ஒரு கோணம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம சுயத்தை இழக்கணும், நானே இழந்தாதான் அந்த ஒருமைக்குள்ள நம்ம போக முடியும், ஒன்னஸ்குள்ள, இல்லைன்னா அந்த என்ன சொல்றது முதல் உணர்வுக்குள்ள, முழு முதற் கடவுளுக்குள்ள எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆனா இதுல எனக்கு இன்னும் அன்னைக்கு நேற்று முடிஞ்ச பிறகு மறுபடியும் தியானத்துல உட்காரும்போது சுயம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, இதே மாதிரிதான் நமக்குள்ள கேள்வியை போட்டுக்கணும். நம்ம வினா எங்க வருதோ விடைகளும் அங்கதான் இருக்கும். அது எப்பவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த வினா வரும்போதே உள்ளுக்கான விடையை வச்சிருக்கிறது தான் வினாவாய் வெளியில வரும். அப்ப நம்ம உட்கார்ந்து அந்த சுயத்தை என்ன அப்படிங்கிற மாதிரி நான் தியானம் பண்ணும்போது எனக்கு தோணுன ஒரு புரிதல் நான் சொன்னேன். அந்த சுயம்ன்றது அந்த முழு முதற் சுயத்துல இருந்து அந்த சுயத்தை தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது பரிபூரணன் நம்மளும் பரிபூரணன் தான். அப்ப ஏன் நம்மளை இழக்கணும்? நம்மளும் பரிபூரணன் தானே. நம்ம இழக்கிறதுனால என்ன கிடைக்கும்? நம்ம புல் பரிபூரணம். அது நம்ம இழந்தா நம்ம என்ன கிடைக்கும்? நமக்கு இழந்தா என்ன கிடைக்கும்னா சூன்யம் தான் கிடைக்கும். நம்ம பரிபூரணத்தையும் இழந்துடுறோம், முழுமையும் இழந்துடுறோம்னு நினைக்கிறேன். நமக்குள்ள இருக்கிறது சூன்யம் தான். உண்மையில சூன்யம் தான் முதல் நிலை நிறுத்தலே. முதல் ஆரம்பமே அந்த சூன்யம் தான். அப்ப அந்த சூன்ய நிலையை நம்ம அடையும் போது மட்டும்தான் உண்மையான சுயத்துல நமக்கு நிலை நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் உள்ள இருந்து சொல்ற மாதிரியே தோணுச்சு.
எந்த சுயம், இன்னும் ஒரு தடவை சொல்றேன், எந்த சுயம் அப்படின்னா நம்ம முதல்ல இருந்து தோன்றின அத்வைதத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, அங்கிருந்து தோன்றி திருப்பி அங்கேயே போய் சேருவோன்னு. ஆனா அங்கிருந்து தோன்றும் போது விளக்கு தோன்ற விளக்கு வந்து முழுமையாதான் இருக்கும். இந்த விளக்கு அது கொடுத்ததுனால விளக்கு குறையாது, அது போல வாங்கினதுனால அது வந்து பகுதியாவும் இருக்காது. அந்த கொடுக்குற விளக்கும் முழுமையாதான் இருக்கும், வாங்கின விளக்கும் முழுமையாதான் இருக்கும், ரெண்டும் முழுமைதான். அப்ப இந்த முழுமை வந்து சுயத்தை இழக்குது அப்படின்னா, அந்த பரிபூரணத்தை இழக்கும் போது அது சூனிய நிலைக்கு தான் போகுது. சூனிய நிலைதான் மாஸ்டர்ஸ் உண்மையான சுயமே. அங்கிருந்துதான் முதலிருந்து வந்த சுயமே உருவானது, அங்கிருந்துதான் எல்லாமே உருவானது. நம்ம சயின்டிபிக்கா பார்த்தா பிளாக் ஹோல், அந்த கருங்குழிம்பாங்க இல்லையா, அதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அதுக்குள்ள போடுற எல்லாமே வந்து அதை அப்சார்ப் பண்ணிட்டோம், ஆனா அது வந்து எதுவுமே அது ரிட்டர்ன் கொடுக்கறது இல்லை. அதுக்குள்ள இருந்து என்ன இருக்குன்னு இது வரைக்குமே யாராலும் ஆராய்ச்சி பண்ண முடியல சயின்டிபிக்கா. நம்ம ஆன்மீக ரீதியா எடுத்துக்கிட்டா அதை நம்ம சூனியம்னு எடுத்துக்கலாம். அந்த சூனியத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் திருப்பி அங்க ரிட்டர்ன் இல்லை. ஒருவேளை அங்கதான் நம்ம அந்த சுயத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாரோ அப்படின்னு தோணுது. இது என்னோட புரிதல். வேற யாருக்கும் எதுவும் இருந்தாலும் ஷேர்